அன்பானவர்களுக்கு அடியனோட இனிமையான வணக்கம். நேற்றைய தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு காணொளியில் பார்க்க போகிறது இந்த ஒளி தியானத்தை, ஜோதி தியானத்தை இன்னும் முழுமை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி பட்டறை பாருங்கள். முதல்ல நாம் எல்லாரும் இந்த 5 சென்ஸில் முக்கியமாக டியூன் பண்ண வேண்டியது நம்மளோட கண்கள். அதுக்கான ஒரு வாய்ப்பு இரவு உணவெல்லாம் முடித்த பிறகு ஒரு 9லிருந்து 10 மணிக்குள்ளே முதல்ல நாம் எல்லாரும் இந்த ஐ கப்பை பயன்படுத்தி பியூர் வாட்டர் மூலமாக ஐபால்ஸை பியூரிஃபை பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு கண்ணுக்கும் 2-3 முறை பண்ண உடனே உங்களோட கண்ணில் இருக்கிற ஹீட்டு அண்ட் பல்வேறு சீன்ஸு, பல்வேறு விதமான டைவர்ஷன்ஸ் ஆர் டெலூஷன், ஓவரால் டே ஃபுல்லாக ரிசீவ் பண்ணியிருக்கிற பல்வேறு விதமான ஐடியாஸ் எல்லாத்தையும் ஈஸியாக டிசால்வ் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம், டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா முக்கியமாக நீங்கள் டியூன் பண்ண வேண்டியது உங்களோட நாஸ்ட்ரல். அதுக்காக ரொம்ப இயல்பான நிலையில் ஆர் முடிஞ்சவங்க பத்மாசனத்தில் சௌகரியமாக அமர்ந்து கான்ஷியஸாக டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். இது 2வது. அண்ட் 3rd நம்ம பண்ண போகிறது நம்மளோட வாய் துவாரம். காலையில் சாப்பிட்ருப்போம், மதியம் சாப்பிட்ருப்போம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருப்போம், ஆர் நைட்டு டின்னர் சாப்பிட்ருப்போம். யாரும் உணவுலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிற மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட உணவு பழக்கங்களால் உண்டாகிற இந்த உணர்ச்சிகள், வயிறில் உருவாகிற கேஸ் அண்ட் குடலில் உருவாகிற பல்வேறு விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூலமாக உங்கள் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு எளிமையான அற்புதமான ஆயுர்வேத இயற்கை மருத்துவம் தான் இந்த கடுக்காப்பொடி. 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் 100 ml வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் 2 கிராம் பொடியை கலந்துட்டு உணவு முடித்த உடனே குடிச்சிட்டிங்கன்னா அது உங்களோட உணவு பாதையில் வயிறில் உணவுனால் உருவாகிற உணர்ச்சிகள்னு சொல்லப்படுகிற கேஸ் ப்ராப்ளம் ஆர் அதனால் உருவாகிற ஒரீஸ், அதனால் உருவாகிற ஃபியர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக குறைச்சிடலாம். உங்களோட வயிறு குடல் உங்களோட கான்சன்ட்ரேஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸையும் தராது. இது 3rd. அண்ட் 4th நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, எல்லாரும் தயவு செஞ்சு வேலை முடித்து திரும்பின உடனே 9 மணிக்கு திரும்பினாலும் 8 மணிக்கு திரும்பினாலும் தயவு கூர்ந்து ஒரு 5 நிமிடம் பயன்படுத்தி கால் பாதத்திலேருந்து தலை வரைக்கும் உடல் முழுக்க ஸ்நானம் பண்ணணும். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட தயவு கூர்ந்து இதை முழு குளியல்னு சொல்கிறோம். இந்த உடல் உஷ்ணத்தை முழுசாக நீங்கள் எரேஸ் பண்ணாதான், டெலீட் பண்ணாதான் உங்களோட உடல் 5 நிமிடமாவது கான்சன்ட்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைனா இடுப்பு வலிக்கும், கை கால் வலிக்கும், தலை கிருகிருன்னு சுத்தம். ஸோ இந்த என்டையர் பாடியை இமீடியட்டாக ப்ளசண்ட்டு கொண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. தயவு கூர்ந்து மாலை நேரம் முழு குளியல் பண்ணணும். இது 4th. அண்ட் 5th நாம் எல்லாரும் பண்ண போகிறது முக்கியமாக உங்களோட காதை டியூன் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்டாக ஒரு அழகான இசைகளை உருவாக்கலாம். இல்லைனா நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த காஸ்மிக் சவுண்ட், ஓம்கார நாதம்னு சொல்லப்படுகிற பிரணவ மந்திரத்தை காது வழியாக உள்வாங்க. பாருங்கள், இந்த காதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஓம் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ லிசனிங் த ஓம்காரா immediately awaken your mind. Rejuvenation happening in all of our mind. இந்த 5 விஷயங்களை முழுசாக நீங்கள் செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் அந்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி தியானத்துக்கு போகலாம். கமான் வாங்க, மெதுவா. எப்படி கண்குளியல், கான்ஷியஸாக டீப் இன்ஹேல் அண்ட் கம்ப்ளீட் எக்ஸலேஷன் அண்ட் வாய் துவாரத்துக்கு கடுக்காய் பொடி அண்ட் உடல் முழுக்க ஸ்நானம் அண்ட் பேக்ரவுண்ட் ஓம் மியூசிக். எப்படி 5 புலன்களுக்கும் ஒவ்வொரு பணி மூலமாக தூய்மை நிகழ்த்தி இப்போ மன தூய்மையோடு எல்லாம் வல்ல அந்த ஒளியோடு உங்களை இணைத்துக் கொள்ளலாம். யூ ஆர் த லைட், யூ ஆர் த பியூர் காஸ்மிக் லைட், யூ ஆர் த ஸ்பார்க் from the infinite light. So more and more உங்களோட concentration, awareness, attention and self-love and self-trust
இந்த தியானம் மூலமா மோர் அதிகமாகும். நமக்குள்ள போகிற இந்த சுக உணர்வு உங்களோட இரவு நேர தூக்கத்தை இனிமையாக்கும். உங்களோட இரவு நேர தூக்கம் எவ்வளோ இனிமையா இருக்கோ அந்த அளவுக்கு காலை நேர விழிப்பு உற்சாகமா இருக்கும், உத்வேகமா இருக்கும். இப்படி உங்க மனசை ஒருமைப்படுத்தி உன்னதமான உங்களோட உயர்ந்த உணர்வான ஜோதியில